வரேன்னு சொன்னீங்க. என்ன கதை? எப்படா சொன்ன? சுப்பிரமணி தண்ணியில விழுந்தா இல்ல, அப்ப சொன்ன நீ. என்ன சொன்ன? அதுவா? அதுதான். என்ன கதை அது? அது நரி கதை. முதல்ல நீ அங்க உட்காரு. இறங்கு. கால கிளம்பு. கதை வேணுமா வேணாமா? அப்ப நேரம் உட்காரு. கொய்ங்காத. சரி சொல்லு. நரி கதை தானே? ஆமா சொல்லு. முன்பு ஒரு காலத்தில முருகமலை காட்டுக்குள்ள, முன்பு ஒரு காலத்துல முருகமலை காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்தது. அது காடு விட்டு நாடு தேடி ஓடி வந்தது. என்ன பண்ணிச்சு? ஓடி வந்துச்சு. கால் தவறி விழுந்ததடி. ஓடி வந்த குள்ள நரி கால் தவறி விழுந்ததடி. நீல நிற சாயம் வச்ச தொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி. சின்ன பொம்பளை நரி கலர் மாறி போச்சு. பிறகு காடு தேடி போச்சு. நரி காடு மாறி போச்சு. ஐயோ அப்புறம் கலர் தேடி போச்சு. கெட்டது போ, கதையே மாத்தி விட்ட. ஐயே என்ன இன்னும் கதை இருக்கு. வாடா வா, தலையெல்லாம். சரி சொல்லு, கதை எங்க விட்ட? நரி காடு தேடி போச்சு. காடு தேடி போச்சா? நரி கலர் மாதிரி காட்டுக்குள்ள போச்சா? மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு. ஐயோ நான் ஆண்டவர் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன். மிருகங்கள் எல்லாம் பயந்தது. அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது. ஒரு நாள் மேகம் இடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, காடு துடித்தது, நிலம் அசைந்தது, மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கலங்கின, கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவி ஒடுங்கின. நீல நரியின் வாசல் வந்து கோல விட்டு அழுதன. நீ அழுகிற? நான் புலி, சிங்கம், மயில் குட்டி அது மாதிரி அழுத. நீ எதுக்கு அழுகிற? அப்ப சரி. இங்க வா. சொல்லு. நரியும் வெளியில் வந்தது. மழையில் கொஞ்சம் நனைந்தது. நீல சாயம் கரைஞ்சது, நரியின் வேஷம் கலைஞ்சது. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் என்ன ஆச்சு? நீல சாயம் வெளுத்து போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு.